அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பூண்டு ஊறுகாய் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். மிளகா 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். புளி 1/4 கிலோ, பூண்டு 1 கிலோ, எண்ணெய் 1 கிலோ, 100 கிராம் சீரகம், 100 கிராம் வெந்தயம், பெருங்காயம் ஸ்பூன் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனு, அதுக்கப்புறம் கடுகு 50 கிராம் கடுகு தாளிக்கிறதுக்கு. இதில் அந்த அரைச்சி இந்த பூண்டெல்லாம் நம்ம மெய்யாக அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக. பூண்டு, புளி, மிளகா 3 அரைச்சிட்டோம். கடாயை காஞ்சிச்சு. இப்போ இது வறுத்துக்கிறோம். சீரகம் அப்படியே பொன்னூரில் வறுத்து வர மாதிரி வறுத்துக்கணும். ரொம்ப கருகக்கூடாது. இப்போ வறுத்த கொட்டிக்கலாம். வந்துருச்சு. கொட்டிக்கின்னு இப்போ நம்ம அதை கொட்டின உடனே வெந்தயம் வறுத்துக்கலாம். கொட்டிட்டோம். வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயமே வறுத்துக்கலாம். அதுவும் கருகக்கூடாது. அப்புறம் எண்ணெய் 1 கிலோ ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டு, பெருங்காயம் பொரிஞ்ச உடனே இப்போ இதெல்லாம் வாரி அதில் போட்டுக்கிறோம். அதில் போட்டுக்கின்னு நல்லா கலக்கிறோம். இப்போ மெதுவாக கலக்கலாம். எண்ணெய் கொதிக்குது இல்லை, மேலே தெரிக்காம மெதுவாக ஈரமாக்குறதுனால கொஞ்சம் மெதுவாக கலக்கலாம். எல்லாம் 1 பை 1 கலக்கிட்டு, உப்பு இப்போ போடல, கொஞ்ச நேரம் கழிச்சு போடும்போது சொல்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து உப்பு போடணும். இப்போ மூடி போட்டு அப்படியே சிம்பிளையே கொதிக்கிட்டோம். கொதிச்சு அது நல்லா பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். நல்லா வெந்து சிம்பிள் வச்சுட்டு, நான் அங்கேயே நின்று கலக்கினே இருந்தால் சீக்கிரம். ஏன்னா நான் சிம்பிள் வச்சுட்டு பொறுமையாக வேகட்டோன்னு சொல்லி இப்போது சீரகமும் இதுவும் பொடி பண்ணி வச்சிடலாம். ஆறிடுச்சு. பொடி பண்ணிக்கலாம். அந்த டைமில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கலர் மாறிட்டே வருது. இப்போ பயனால் ஆச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துனே வந்துச்சுன்னா வேக பயனால் ஆகிடும் அப்படின்றது. ஸோ கலர் மாறி வருது பாருங்க. இப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் கண்டி அரைச்சாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது. எண்ணெய் நல்லா போட்டு, எண்ணெய் தான் மெயின் ஊறுகாய்க்கெல்லாம். இப்போ இந்த டைமில் உப்பு போடலாம். பாதி வதங்கிட்டோன்னு உப்பு போட்டுக்கலாம். இந்த 1 கிலோவுக்கு தேவையானது நான் போடுறேன். நீங்கள் பார்த்து கரெக்டாக போட தெரியலனா தொட்டு தொட்டு பார்த்து போட்டுக்குங்க. உப்பு நிறைய போடாத, திட்டமாக. இப்போ கலக்கி விடலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, கலர் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ வெந்தயம் பொடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தியா, அது போட்டுக்கலாம். இப்போ பொந்தியம் பொடியெல்லாம் போட்டு
எல்லாம் கலகு வெந்தயமும் சீரகமும் பொடி பண்ணி எடுத்து கலக்கிட்டு இப்போ ஊறுகாய் பயனில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றுறது தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா கிடையவே கிடையாது. வெளியே வச்சா கூட 1 மாதம் 2 மாதம்னா 6 மாதம் கூட அப்படியே இருக்கும் ஊறுகாய். இப்போ வந்து நல்லா வந்து கலக்கலாம். ஏன் போய் பார்த்துங்கிற? அவ்வளோதான், ஃபைனல் ஆயிடுச்சு ஊறுகாய். டேஸ்ட் பண்ணி பாருங்க. புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம மெத்தட் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், கஷ்டமே இருக்காது. இது வந்து யாரை வேணாலும் பண்ணலாம். பாருங்க பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தனியாக வருது பாருங்க ஊறுகாய். நம்ம நல்லா வந்து இது ஆயிடுச்சுன்னு அர்த்தம், செட் ஆயிடுச்சுன்னு. பாருங்க பத்தியா வச்சோடனே எப்படி வந்துச்சு பாருங்க. இதுதான் வந்து ஊறுகாய் நல்லா ஆயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. தண்ணி காய்ச்ச மாதிரி நம்ம வீட்டுக்கு எதுவும் குழம்பு செய்யலைன்னா கூட சாப்பாடு போட்டு பேச்சு சாப்பிடலாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பூண்டு நல்லா வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். புளிப்பெல்லாம் இருக்காது. சாப்பாட்டுக்கு மெயினாக சூப்பர். இட்லிக்கு சூப்பர். எப்போ பார்த்தாலும் நம்ம சட்னி அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி வச்சிட்டோம்னா சட்னி அரைக்கணுன்னே ஒரு இதுவே கிடையாது. டக்கு டக்குன்னு வேலைக்கு போகணும், நம்ம எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.